ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன வீடியோவில் மருதாணியோட பெனிஃபிட் பார்த்தோம். இப்போ மருதாணியை நம்மளோட உள்ளங்காலுக்கு வைக்கும்போது என்னென்ன பெனிஃபிட் நம்மளுக்கு இருக்குன்னு பார்க்கலாம். நம்மளோட எல்லாருமே நம்மளோட உள்ளங்காலில் என்ன பண்ணுவாங்க, மருதாணியை வைப்பாங்க. அது எதுக்குன்னா நம்மளோட வயிற்று பகுதியே ஒன்று சார்ந்ததாக இருக்கும், இல்லைன்னா உடலில் எல்லாமே கனெக்ட் ஆகிற பகுதி இது. அதனால நம்மளோட உடம்பை ரொம்ப குளிர் வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மருதாணியை வைப்பாங்க. அடுத்தது நம்மளோட கட்டை விரல். அது எதுக்காக வைக்குதுன்னா, நம்மளோட தலையில இருக்கிற ஹீட்டு, நம்மளுக்கு டென்ஷன், தலைவலியெல்லாம் என்ன ஆகும்னா போக்கும். போன வீடியோல நான் சொல்லியிருப்பேன். அத நம்ம தலையில இங்க வைக்கும்போது, இது அக்குப்ரெஷர்ல என்ன ஆகும்னா, நம்மளோட தலை வலிகள், டென்ஷன், நம்மளுக்கு நம்ம உடம்ப ஹீட் ஆக்குறது, எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம சில்லா இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம், இங்க ஃபுல்லா தடவிட்டுருக்கோம். இது அந்த காலத்திலே நம்ம முன்னோர்கள் இத பாரம்பரியமாக என்ன பண்ணாங்க, பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. நீங்களும் அதுமாரி ரெகுலரா பண்ணுங்க. இல்ல அடுத்தது என்ன, நீங்க ஃபுல்லா கூட கால்ல மருதாணி வைக்கலாம். இது ரொம்ப நன்மை. நம்ம உடல் முழுவதும் நம்மளால என்ன பண்ண முடியாது, மருதாணிய வச்சு தூங்கவோ எதுவும் பண்ண முடியாதுன்றதால, நம்ம கால் முழுவதுமே ஃபுல்லாவே மருதாணி வைக்கலாம்.